தமிழக மீனவர்களை பாதுகாக்க இலங்கை கடற்படையிடமிருந்து தமிழக மீனவர்களை பாதுகாக்க ஒன்றிய அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை CITO 16வது தமிழ் மாநில மாநாடு நிறைவேற்றியுள்ளது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கடலூர், புதுச்சேரி என்று கிட்டத்தட்ட தமிழக கடலோர 16 மாவட்டங்களிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லுகிற மீனவர்கள் அன்றாடம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அன்றாடம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதோடு படகுகளை பறிமுதல் செய்வது, வலைகளை பறிமுதல் செய்வது, மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது என்ற முறையில் கடுமையான அடக்குமுறையை இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறது. இதனால் ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் இது போன்ற பகுதிகளிலிருந்து மீன்பிடிக்க சொல்லக்கூடியவர்கள் அன்றாடம் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கே மிகுந்த அச்சத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை இன்றைக்கு நேற்றல்ல தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய மீனவர் சங்கங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பலகட்ட போராட்டங்களை நடத்தி அதிகாரிகளை சந்தித்து, அமைச்சர்களை சந்தித்து இது குறித்து வலியுறுத்த வேண்டும். 2 நாட்டு மீனவர்களோடு உட்கார்ந்து பேசி கடலுக்குள் எல்லை பிரச்சனையை முன்வைத்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பலகட்ட கோரிக்கைகளை வைத்து இயக்கம் நடத்தியும் கூட ஒன்றிய அரசாங்கம் இதன் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க மறுத்து வருகிறது. தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிற விஷயங்களில் ஒன்றிய அரசாங்கம் பாரபட்சம் காட்டுவதை CITUடைய 16வது தமிழ் மாநில மாநாடு கண்டிக்கிறது, அதனை சுட்டிக்காட்டுகிறது. எனவே ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு காலமாக பாரம்பரியமிக்க அந்த மீனவர்கள், குறிப்பாக மனிதகுலம் தோன்றிய காலத்தில் மனிதர்களுடைய உணவாக மீன் தான் இருந்திருக்கிறது. அப்படி மீன்பிடி தொழிலோடு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த மீனவர்களுடைய உயிரை உடைமைக்கு பாதுகாப்பு வழங்குவதை ஒன்றிய அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த மாநாடு ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. ஏனென்றால் ஏதோ இது மீனவர்களுக்கான பிரச்சனை அல்ல, ஆண்டுக்கு பல கோடி ரூபாய்களை அந்நிய செலவாணியாக ஈட்டி தரக்கூடிய மீனவர்களை, அவருடைய படகுகளை, வலைகளை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கடமை. இது 2 நாட்டு பிரச்சனை என்பதால் இதில் ஒன்றிய அரசாங்கம் தான் உறுதியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே இதில் பாரபட்சம் காட்டுவதை நிறுத்தி தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுவதை வேடிக்கை பார்க்காமல் உடனடியாக இப்பிரச்சனையில் தலையீடு செய்து மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று CITUடைய 16வது தமிழ் மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது என்கிற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன்.